எப்பயாச்சும் ஒருத்தரை பார்த்துட்டு வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் ரொம்ப பின்னாடி இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? லைக் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் வைல் தேர் அச்சீவிங் எவ்ரிதிங். லைக் சில பேர்லாம் பார்த்தா எப்புட்றா இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கான்னு தோணும். சில பேரை பார்த்தா எப்புட்றா இவ்வளோ மாதம் எடிட் பண்ணுறான்னு தோணும். எப்படி இப்படிலாம் பயமே இல்லாமல் பேசுகிறான்னு தோணும். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்னொருத்தவங்க ஒரு விஷயத்த நல்லா பண்ணும்போது எனக்கு ஏன்டா வலிக்குதுன்னு தோணுச்சு. இப்படி தோணக்கூடாது, இப்படி தோன்றது தப்பு, எல்லாமே தெரியும். ஆனால் நான் ஃபீல் பண்ணதை அவ்வளோ ஈஸியாக இக்னோர்லாம் பண்ண முடியல. நான் அப்படியே சிரிச்சிட்டே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஃபீலிங் ஜாலியாலாம் இருக்காது, கேவலமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் கம்பேரிசன். கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய்னு சொல்லுவாங்க. வெரி ட்ரூ. எனக்கு இன்ஸ்டாகிராமில் விதவிதமாக டிஎம்ஸ் வரும். அதில் ஒரு சின்ன பையன் வந்து இந்த மாதிரி நான் வந்து என்னை மிச்ச பேரோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். நான் வந்து பொறாமப்பட்ட டைமு, நான் வந்து மிச்ச பேர் வந்து என்னடா இவ்வளோ அச்சீவ் பண்ணுறாங்களே அப்படிலாம் லைக் ஒரு மாதிரி நினச்சி லைக் அது ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங்கு. மிச்ச பேர் ஜெயிக்கும்போது எனக்கு எதுக்கு வலிக்குது? நான் நல்லவன் எனக்கு தெரியும், பட் இட் ஹேப்பன்ஸ். அதுவும் அந்த சின்ன பையன் கேட்ட அன்றைக்கி நானே ஒரு மாதிரி என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைலாம் யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு பொண்ணு என் டிஎம்மில் வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லாரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் வித்தியாசமாக ஒரு மாதிரி வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக இப்படி தான் இருப்போம். நம்ம எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்மளையே மறந்து பொறாமையோட ஒரு மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். வேர் ஆல் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஒரு செலிப்ரிட்டி வந்து மேக்ஸில் வீக்காக இருக்கலாம், இதே ஒரு மேத்தமெட்டிஷியன் வந்து எப்படி சிரிக்கணும்னு கூட மறந்து போயிருக்கலாம். If I'm not wrong, scientifically. இதுல என்ன புரியுது? நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் டிஃப்ரெண்ட் தான். ஓகே, வெயிட், நான் ஒரு ஞானி மாதிரிலாம் பேசிட்டு போக விரும்பலை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. பட் இந்த விஷயம் எவ்வளோதான் நமக்கு புரிஞ்சாலும் இதே இடத்துல நிறைய வாட்டி நான் இருந்திருக்கேன், எவ்வளவோ வாட்டி தோற்றுருக்கேன். எதுலன்னெலாம் கேட்காதீங்க, எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லையும் நான் தோற்றுருக்கேன். பட் இந்த சின்ன பையன் இப்படி கேட்டதுக்கப்புறம் நான் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாவே நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு பிஸியாக இருக்கவன் வந்து இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டான். ஆல்ரெடி வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் எல்லாம் பார்த்தவனும் இதை பற்றி யோசிக்க மாட்டான். சிம்பிளாக சொல்ல போனால் இவ்வளோ வாட்டி ஜெயித்தவன் திருப்பி எப்பயாச்சும் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். அதேமாரி ஸ்பிரிச்சுவலாக பீஸ்ஃபுல்லாக இருக்கவங்களும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. வெயிட், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணேன். நான் ஏதாச்சும் புத்தாவை பற்றி போரிங்காக சொல்ல போகிறேன்னு நினைப்பீங்க, அதான் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்னடா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, எனக்கு சிம்பிளாக இந்த மித்தாலஜிலலாம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியோஸ் எடுத்துக்கோங்க, சூரிய பகவான் எடுத்துக்கோங்க. 2 பேருமே சன் காடு தான். ஆனால் 2 பேருமே வந்து ஒரு சேரியட்டில் உட்காந்து அப்படியே குதிரைங்க வந்து இவங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்பர்லாம் கூகுள் பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம்னு சொல்லிட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நிஜமாகவே நான் என்ன கண்டுபிடிச்சேன் இதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில் வந்து 7 டெட்லி சின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதேமாரி ஹிந்துவிசமில் வந்து 6 டெட்லி சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துலேயும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நோட்டீஸ் பண்ணேன். பட் அப்போ தான் வந்து என் மைண்டில் வந்து ஒரு கேள்வி உதித்தது. என்ன கேள்வி என்றால், நம்ம இதில் கொடுத்துருக்க சின்ஸ் எல்லாம் பண்ணாமையாக இருக்கும். டெய்லி நம்ம இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணிட்டு தான் இருக்கோம். பெரிய பெரிய செயின்ஸு, மாங்ஸு, ப்ரீஸ்ஸு யாருமே அதை அப்படியே லைஃப் ஃபுல்லாலாம் ப்ரிவெண்ட் பண்ணதில்லை. அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு எமோஷன், ஃபீலிங், அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே தான் வருது. அப்போ இதில் என்ன புரியுது? இந்த ஜெலசியும் நமக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் ஆகும்னு புரியுது. ஸோ ஜெலசி வந்துச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் நம்ம இந்த கம்பேரிசன்லேருந்துலாம் வெளியே வர முடியாது. ஸோ இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படுறதுலேருந்தாலும் நம்மளால் அப்படியே என்டையராலாம் வெளியே வர முடியாது. அது உள்ளே லைட்டாக தோணும், பட் அதை நம்மளால் மாற்ற முடியும். அது கண்டிப்பாக உங்களுக்கும் தோணும், எனக்கும் தோணும், உலகத்திலேயே இருக்க நல்லவனுக்கும் தோணும், கெட்டவனுக்கும் தோணும், எல்லாருக்கும் தோணும் பேசிக்கலி. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. உங்களை நீங்களே இந்த செல்ஃப் ஹேட்லாம் பண்ணிக்காதீங்க. ஆனால் இது ஒரு நேச்சுரல் ஃபீலிங் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இது ஒரு கரெக்டான வழியில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். டெக்னிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா ரீவயரிங் யுவர் பிரெயின். நம்முடைய முதல் பிரச்சனை என்னவென்றால் சைல்ட்ஹுட் ப்ரோக்ராமிங். சின்ன வயசுலேருந்தே நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்மளை கம்பேர் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க. ஸோ நீங்களாம் அதை கேட்டுட்ருக்கீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்க்ரீனை வந்து இங்கே வச்சுக்கிட்டு கேளுங்க. ஓகே, பக்கத்து வீட்டு பையன் நல்லா படிக்கிறான், உன் கிளாஸில் இருக்க இந்த பொண்ணு மட்டும் எப்படி சென்டம் எடுக்குது, ஒன்னாலே ஏன் எடுக்க முடியல, இப்படிலாம் நீங்கள் கேட்டுட்ருந்தீங்கன்னா நீங்கள் தான் உங்கள் குழந்தைக்கு முதல் எதிரி. சில பேரண்ட்ஸ்லாம் இருப்பீங்க, என் குழந்தைக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நான் அப்படி தான் அடிப்பேன், திட்டுவேன், அடி வாங்குகிற குழந்தை தான் ரெஸ்பெக்ட் பண்ணும், மதிக்கும், நான் ஒரு நெகட்டிவான என்விரான்மெண்ட்டில் தான் வளர்ப்பேன், கம்பேர் பண்ணுவேன். கம்பேர் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். என்ன சின்ன வயசில் இப்படி தான் வளர்த்தாங்கன்னு ஒரு டைலாக் வேறு. உங்கள் மனசுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த குழந்தை வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கம்பேர் பண்ணலாம். நல்ல இன்டென்ஷன் தான். நல்ல இன்டென்ஷனில் என்ன பண்ணாலும் அந்த குழந்தை படிக்கணும்ல.
அப்படிலாம் படிக்காது. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால அந்த குழந்தை ஒன்றும் மோட்டிவேட்லாம் ஆயிடாது. அண்ட் எல்லாரும் எல்லா டைம்லேயும் இப்படி மென்டலி எமோஷ்னலி ஸ்ட்ராங்காலாம் இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிறது மேபி ஒரு நாள் மோட்டிவேட்டாக இருக்கலாம், அதுவும் கோவத்தால் மோட்டிவேட்டாக இருக்கலாம். இன்னொரு நாள் அதே மாதிரி நடக்காது. இதே விஷயம் அந்த குழந்தைய வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஓவர் திங்க் பண்ண வைக்கும். நம்ம வர்த்தே இல்லை அப்படின்னு யோசிக்க வைக்கும். இங்கே இருக்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது வந்து நல்லதோட கெட்டது தான் நிறைய பண்ணுதுன்றதை ரியலைஸே பண்ணுறது இல்லை. இங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த இன்செக்யூரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம். திஸ் லீட்ஸ் டு இன்செக்யூரிட்டி அண்ட் லேக் ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி. இங்கே என்ன ஆகுது, நம்ம வேலைக்காக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு இமேஜ் வந்து மண்டையில் போட்டு பதிஞ்சிருது. சாரி, நீங்கள் போட்டு பதிச்சிட்டிங்க, செதுக்கிட்டீங்க அப்படியே மண்டையில். இதனால் அந்த குழந்தைக்கு வந்து பிரெயின் செல்ஸ் வந்து நிஜமாகவே ஃப்ரீடமாக அப்படி யோசிக்கிற வரைக்கும், அது எந்த வயசில் வேணால் யோசிக்கலாம், இல்லை யோசிக்காமையே போகலாம் வாழ்க்கை ஃபுல்லாக. பட் அந்த டைம் வரைக்கும் நம்ம வேஸ்ட்டு தான் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து அந்த குழந்தைக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். ஏன்னா அந்த குழந்தைய வளர்த்ததே நீங்கள் தான். அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்கீங்க. அது வரைக்கும் அந்த குழந்தை வாழ்க்கை ஃபுல்லாக இந்த ஐடென்டிட்டி க்ரைசிஸ்லேயே வாழும். ஐடென்டிட்டி க்ரைசிஸ்னால் என்ன? நம்ம யாருன்னு நம்மளே மறக்கிறது. அடுத்தது வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சோஷியல் மீடியா. இதை பற்றி நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். அது நிஜமாகவே எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்னா, நான் வந்து கன்சியூம் பண்ணுறதோட நிறைய க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அகைன், நான் சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கன்சியூம் பண்ணுங்கள், ஆனால் அந்த ஃபீடை கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. ஓவராக அதுக்குள்ளே போய் டோன்ட் லெட் இட் டேக் கண்ட்ரோல், அவ்வளோதான். உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதில் நிறைய பேர் போடுற ஸ்டோரிஸும் போஸ்ட்ஸும் எதுவுமே அவங்க இல்லை. 50 ஃபோட்டோ எடுப்பான், வேறு லைட்டிங்கில், வேறு ஆங்கிளில். அதில் 1-2 ஃபோட்டோ உருப்படியாக வரும். அதை எடுத்து போட்டு என் வாழ்க்கையே இப்படி தான், போயிட்டு டோமினோஸில் பீஸா சாப்பிட்டு நான் வந்து பணக்காரன் அப்படின்னு போடுவான். ஸோ யூ கெட் இட் ரைட். எனக்குலாம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் பதிஞ்சிருச்சு. ஸோ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்துலாம் பொறாமல், இந்த ஜெலசி, இந்த கம்பேரிசன் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லலாம் வராது. லிங்க்டின்ல வந்து இந்த இன்டர்ன்ஷிப் கிடச்சிருச்சு, இந்த பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு, இந்த கம்பெனியில் போய் வேலை செய்கிறேன் அப்படிலாம் போடுவாங்களே, அவனுங்களாம் பார்த்தா லைட்டாக பொறாம தான். இதெல்லாம் சேர்த்து வச்சு எங்கே தெரியுமா வந்து நிற்கும்? லேக் ஆஃப் பர்பஸ். வாழ்க்கையை பிடிக்காமல் போய் நான் எதுக்கு உயிரோடு இருக்கேன், நான் செத்தா ஒன்றும் மாற போகிறதில்ல, இவ்வளோ பேர் இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, என்னால் மட்டும் எதுவுமே பண்ண முடியல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அப்படி ஒருத்தரை பார்த்து உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவர் 2 நாள் முன்னாடி தான் ரோட்டில் தடிக்கு வந்து மூக்கு வச்சிருப்பான். லைஃப் கேன் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபனி, பட் அட் த சேம் டைம் இட் கேன் பி டிப்ரெசிங். எல்லாமே நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இந்த பர்பஸ் இல்லாமல் போகிறது எப்படின்னா, லைக் ஒரு மாதிரி வாழ்க்கையில் டேரக்ஷனே இருக்காது. இந்த டேரக்ஷன் எப்பயுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதை கண்டுபிடிக்க உங்கள் மைண்டுக்கு டைம் கொடுத்தா தானே, ஒரு ஃபீல்டை பற்றியும் அப்படியே அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டா தானே. நமக்குலாம் இன்ஸ்டாகிராம் பார்க்கவே டைம் சரியாக இருக்குல்ல. ஸோ கைஸ், சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணி வளர்த்து இந்த டிசிப்ளின்லாம் வந்து ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் இன்னொருத்தருக்குள்ள அப்படியே ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியும். மிச்சம்லாம் இந்த செல்ஃப் ரியலைசேஷன் தான். இங்கே நம்மகிட்டே ஒரு பிரச்சனை இருக்குது. சின்ன வயசுலேருந்து இந்த பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், எல்டர்ஸ்லாம் வந்து அப்படியே ஹைட்டாக இருப்பாங்களா, அதனால் வந்துட்டு நம்மலாம் அவங்க எப்பயுமே கரெக்டாக தான் இருப்பாங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்க மூளையை வளர்ந்துருச்சு, எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லேயும் அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நமக்கே கற்றுக் கொடுக்குறாங்களே, நமக்கு நடக்க கற்றுக் கொடுக்குறாங்க, பேச கற்றுக் கொடுக்குறாங்க. இது மூட நம்பிக்கை. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், பட் நம்மளை எப்படி கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க மேலே தப்பு இருக்க முடியாது, நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. நம்ம வந்து இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணும். பட் அது வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களை ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்லேயே இருக்கும். ஒரு விஷயம் சொல்கிறேன், வயசுக்கும் மெச்சூரிட்டிக்கும் சம்டைம்ஸ் சம்மந்தமே இருக்காது. அந்த கிராஃப் அப்படியே என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலாம், பட் நீங்களும் அப்படியே இண்டிபெண்ட்டாக யோசிக்க கற்றுக்கணும். மிச்ச வீடியோ மாதிரி இதுக்கு 1000 சொல்யூஷன்லாம் கிடையாது, ஒரே சொல்யூஷன் தான். ஏன்னா நான் இதை தான் கற்றுக்கிட்டேன், நான் இதை தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். நீங்கள் உங்களே சில பேரோட கம்பேர் பண்ணுறீங்களே, அவங்கக்கிட்டேருந்து கம்பேர் பண்ணாமல் கற்றுக்கோங்க. விளையாட்டுக்கெலாம் சொல்ல, நீங்கள் இப்போ வந்து முகமது அலியோட ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அங்கே இருக்க மிச்ச காம்படிட்டர்ஸ் எல்லாம் விட ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நீங்கள் பொறாமப்படுற எல்லார்கிட்டேருந்தும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டு கற்றுக்கிட்டா இந்த எல்லா நாலேஜும் உங்ககிட்ட அக்யூமுலேட் ஆகி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வருவீங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பண்ணோன்னா முதல்ல நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ஸில் ஒர்க் பண்ணணும். லைக் இவங்கிட்ட நான் எதுக்குடா கேட்கணும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்காமல், ஒரு விஷயத்தில் நீங்கள் க்ரோ ஆகணும்னா அந்த ஃபீல்டில் இருக்க சில பேர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஒருத்தர் நல்லா மேக்ஸ் போடுறான், ஒருத்தர் நல்லா வரைகிறான் அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க, இந்த ட்ராயிங் வந்து ஏதாச்சும் கிளாஸ் போனீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்டால் நீங்களும் அதை காப்பி பண்ணலாம், நீங்களும் அதில் அப்படியே ஒரு ஐக்கானாக வரலாம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வர முடியாது, பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதெல்லாம் கேட்டு யூ கேன். அதே மாதிரி எப்பயும் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. அதாவது நான் வேஸ்ட்டு, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் இப்போ எவ்வளோ சொன்னாலும் சில பேருக்கு வந்து என்ன தான் பண்ணாலும் மாறாது. அது ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை உங்களுக்குள்ளேயே ஓட விட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் உங்களுக்கு ஒரு எமோஷன் ஃபீல் ஆகுது, அதை வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர்னு வச்சுக்கோங்க.
ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இப்போ வந்து ஹாப்பினஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, சேட்னஸ் ப்ளூ கலரில் இருக்குது, கோவம் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதில் எந்த எமோஷன்ஸ்லாம் வச்சு பக்கெட்டை ஃபில் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள். இப்போது ஆங்கர் வந்து நிறைய ஃபில் ஆச்சுன்னா அந்த பக்கெட் பார்க்க ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் வந்து இப்படியே கோவமாக இருப்பீங்க. நானும் அதில் ஒர்க் பண்ணோம். பட் எனிவேஸ், நான் ஒரு காலத்தில் டிப்ரெஷன்லலாம் இருக்கும்போது இந்த ட்ரிபிள் எக்ஸ் டென்டேஷன், ஜூஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோகப்பாட்டு, சோகமான ஆர்டிஸ்ட்டு, பில்லி எலியஸ்னு உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். தோ ஐ ஃபெல்ட் கம்ஃபர்டபுள், தோ ஐ ஃபெல்ட் ரிலேட்டபிள், இட் ஒன்லி மேட் மை சிச்சுவேஷன் வேர்ஸ். யோசிச்சு பாருங்களேன், நான் சொன்னேன்ல சில ரீசன்லாம் இதனால தான் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. இன்செக்யூரிட்டி, இந்த பேரண்டிங், இது எல்லாமே வந்து ஒரு பர்சனை எமோஷ்னலாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை கொஞ்சம் லாஜிக்கோட டேக்கிள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸு இது அப்படியே அக்யூமுலேட் ஆகும். நான் எதுக்கு பக்கெட்டுன்னு சொன்னேன்னா அது சேர்ந்துக்கிட்டே வரும். நீங்கள் வந்து கோவமாகவே இருந்தீங்கன்னா இப்போ வந்து இவன் கோவக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, இவன் எப்பயும் சோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அவன் அந்த எமோஷனை தான் எப்பயும் டிஸ்பிளே பண்ணியிருக்கான். ஸோ அதை வச்சு தான் அவனை லேபிள் பண்ணுவாங்க. அப்படி லேபிள் பண்ணுறதை நான் கரெக்டுன்னு சொல்லலை. அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அது எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். பட் அவன் அந்த மாதிரி ஒரு ஆராவை, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியை அதை தான் அவன் டிஸ்மிஸ் பண்ணுறான். அதை வச்சு தான் மிச்ச பேர் இப்படி சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஒரு விதத்தில் அது கரெக்டு தான். பட் அதை லேபிள் பண்ணுறது தப்பு. ஸோ யூ ஹேவ் டு ரியலைஸ் தட் நோபடி இஸ் அஹெட் ஆர் பிஹைண்ட் யூ. எல்லாருமே வந்து ஒரு ரூட்டில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு ரூட்டில் போக போகிறீங்க, இவன் ஒரு ரூட்டில் போக போகிறான். உங்கள் கூட படிச்சுக்கிட்டு இருக்கவன் வந்து கண்டிப்பாக வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கூடயே வர போகிறது இல்லை. அவன் ரூட்டில் போவான். அவன் திடீர்னு ஃபாரின் போவான், திடீர்னு படிப்பே பிடிக்கல, நான் பேஷனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ரோட்டில் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கலாம். என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதேமாதிரி படிப்பே இல்லாதவன் வந்து ஒரு பேஷனை பிடிச்சி மேலே ஏறியும் வரலாம். ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் லைஃப். ஸோ இந்த லைஃப் இஸ் அ ரேஸ், ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நண்பன் படத்துலலாம் கூட வரும். ஆனால் நீங்கள் போட்டி போட போகிறது உங்களோட மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே ஒரு பாத்தில் போகிறாங்க. அதை எல்லா பாத்தும் ஒரே இடத்துக்கு வந்தால் பரவாயில்ல, எல்லா இடமும் வேறு இடத்துக்கு போகுது. சாகும்போது மட்டும்தான் அந்த பாத்து எல்லாம் ஒரே இடத்துல சேருது. ஸோ உங்களோட நீங்களே போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு என்ன தோணும், நம்மலாம் ஒரு ஆள், நம்ம கூட நம்ம போட்டி போட்டுக்கிட்டு அப்படின்னு தோணும். உங்ககிட்ட நீங்களே போட்டி போடணுமெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. முதல்ல உங்களை வின் பண்ணுங்கள், அப்புறம் மிச்ச பேர்கிட்ட போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் அவன் பிரச்சனை இருக்குது. ஸோ வாழ்க்கையை எதுக்கு இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு, இட்ஸ் நாட் வர்த் யுவர் டைம். சரி, இவ்வளோ நேரம் இந்த வித்தியாசமான வீடியோவை கேட்டிங்க. இப்போ ஒரு குட்டி சம்மரி பார்த்துருவோம். சம்மரி தானேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வெளியே போயிடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி டாஸ்க் ஒன்று இருக்குது. சரி, இது எல்லாத்துக்கும் ரூட் என்னது? யூ ஃபீல் லைக் யூஆர் நாட் இனஃப், யூ டோன்ட் நோ வாட் யுவர் ரியல் பாத் இஸ். வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் இல்லை. இது எங்கே போகுது? கம்பேரிசனுக்கு போகுது. இதனால் பொறாமல் வருது. நான் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டவுட் வருது. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால யூ ஆர் நாட் அ பேட் பர்சன், தே ஆர் நாட் யூ. ஏன்னா உங்கள் கதை வேறு, அவங்க கதை வேறு. அப்புறம் மூணாவது, இது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்க, ஒருத்தரோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நிஜமாகவே தேவை அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வருது. ஏன்னா சின்ன வயசில் வந்து அவன் நல்லா படிக்கிறான், இவன் நல்லா படிக்கிறான்லாம் சொல்லும்போது நான் படிக்கவே இல்லை. ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி ஓகே கம்பேர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இதே சில பேர் வந்து ட்ரிகர் ஆவாங்க. நம்மளால் அவனை மாதிரி படிக்க முடியல, அந்த பொண்ணு சென்டம் எடுக்குது, என்னால் எடுக்க முடியல, இப்படிலாம் தோணும். அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் நிஜமாகவே அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும்? லேர்ன் ஃப்ரம் இட். இதர் அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கோங்க, இல்லை நீங்களே இன்னும் நல்லா புஷ் பண்ணி நல்லா வளைச்சி அவங்கள பீட் பண்ணணுன்னு பார்க்காதீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களோட போட்டி போடுங்க. இன்னைக்கு நீங்கள் படிக்கிறத நாளைக்கு ஒரு 2 பேஜ் அதிகமாக படித்தா அவ்வளோதான், யூ ஹேவ் யுவர் விக்ட்ரி. அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை ஸ்கூல் SMS. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், you have this homework and all that. But anyways, just know that it's not your fault. Try your best, participate in everything. And yes, முக்கியமாக சம்மரிக்கு அப்புறம் ஒரு டாஸ்க் இருக்குன்னு சொன்னல. இன்னொரு வாட்டி நீங்கள் ஒருத்தரோட உங்களையே கம்பேர் பண்ணுறதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்த உங்களுக்கே சொல்லிக்கோங்க, யாருமே என் காம்படிஷன் இல்லை, ஏன்னா யாருமே நான் இல்லை. You got this. Thanks for watching.